வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, டே பாவண்டா அந்த மனுஷன் தான் உண்டு தான் பொழப்புண்டுன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சி போயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷனை தன்னோட சுயநலத்துக்கோசரம் புகுந்த வீட்டுக்கு போனால் அந்த புகுந்த வீடத்தை ஒரே அடியாக நாசனம் பண்ணி அந்த புகுந்த வீட்டிலேருந்து அப்படியே அறுத்து விட்டு நேராக அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டில் வந்ததுக்கு சிறப்பாக செஞ்சுட்டேன். முன்னெல்லாம் பொண்ணை பெற்றதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினச்சா எல்லாத்தையும் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் அஞ்சலி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அஞ்சலி பண்ணுறது கூட மேட்டர் இல்லை. கட்டின புருஷன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்றதெல்லாம் அந்த காலம். கல்லானாலும் கணவன் மயிரானாலும் கணவன் தூக்கி போட்டு மிதிக்கணும், அது இந்த காலம். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம அஞ்சலியும் மறுபக்கம் அவங்க அம்மாவும் தாங்க. அவங்க அம்மா பண்ணா பார்த்தீங்களா, ஒரு பக்கம் தான் புருஷன் எந்த கதையாக போனாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வலி கொள்கிற மாதிரி எண்ணெயை ஊற்றி வச்சு வலிக்குள்ள வச்சு இப்போ நரம்பு கட்டாயிருச்சு. ஒரு பக்கம் இந்த குடும்பத்தை இனிமேல் யார் பார்க்க போகிறா? உடனே அஞ்சலி என்ன சொல்லுவா, இந்த குடும்பத்தை யார் பார்க்க போகிறாங்க? ஏற்படி இலக்கியா யார் உங்கள் அம்மாலா? உங்கள் அம்மா வேலைக்கு போவாளா சொல்லிட்டு அங்கங்கே போவாளா? இல்லை உங்கள் தம்பிக்காரன் வந்து அப்படியே சும்மா காசை வாரி 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 கொடுத்துருவானா? இனிமேல் எங்கள் பொழப்ப நாங்கள் தானே பார்க்கணும். எப்படி வாழணும் என்ன பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்கள் தனியாக போகிறோங்க. இத்தனை நாள் உங்களுக்காக வாரி வாரி கொடுத்து அப்படியே சும்மா அந்த குடும்பத்தை ஒரு பக்கம் இதுனாரு, அவங்களும் ஒரு பக்கம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசிட்டுருக்காங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் இணையாய் வாழ்வதை யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கான்செப்டில் தான் இப்போ போயின்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க? கரெக்டாக நம்ம தலைவனை காப்பாற்ற முடியுமா முடியாதா? மாசிலாமணி நீ ஒரே அடியாக மணி ஆட்டி விட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி போயிட போகிறாரா என்னன்றது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்தாச்சுடா, இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் நீங்களே. என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதனால் கடந்த காலம் போச்சு, நிகழ்காலம் தான் இனிமேல் இருக்கிறது. அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி பயன்படுத்தணுன்றதை நம்ம கற்றுக்கணும். அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அவளை ஒரே அடியாக ஒழிச்சு கட்டணும் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கேஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அஞ்சலி மேலே டவுட் வந்துடுது. அஞ்சலே சிச்சினே நீ தான் இதை பண்ண ஜெல்லக்குட்டி ஒத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கே பண்ணேன், நான் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிம்மா நீ ஒத்துக்காதம்மா, உன்னை எந்த விதத்தில் ஒத்துக்க வைக்கணுமோ அந்த விதத்தில் ஒத்துக்க வச்சா எல்லாமே நீ ஒத்துக்கபடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நண்டுன்னு இருக்கிற மாதிரி நசுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மாட்டின்னு ஒரு பக்கம் முழிக்கிறா. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே மாயமாக போயின்னு இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அஞ்சலி அப்படியே ஜுட்டி மயிரை பிடிச்சி ஒரு பக்கம் தரதான்னு இழுத்துன்னு போயின்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அஞ்சலி? அடுத்து அஞ்சலியோட வாழ்க்கை நிலவரம் என்ன? அஞ்சலி ஜெயிலே கழித்தின்னுவாளா இல்லை வீட்டுக்கு வந்துடுவாளா? மறுபக்கம் இந்த சிந்தாமணி குந்தாமணி இருக்காளே இவ்வளோ தானடா காரணம், அவளை ஏன்டா விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. என்னங்க பண்ணுறது, காலம் எல்லாமே எல்லாருக்கும் பாடத்தை கற்றுத்தரோம். அந்த மாதிரி தான் சிந்தாமணி ஒரு பக்கம் ஜெயிலில் போயிட்டு நல்லா களியை வச்சு சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் இன்னும் நிறைய கஷ்டமெல்லாம் பட போகிறாங்க. இதுக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரிய போகுது வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் கற்றுக்க போகிறாங்க. கற்றுக்கணும் ஒரு ரூபாய் ஒன்றா அடி மேலே அடி வாங்கி 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 ஒரு பக்கம் நூடுல்ஸ் ஆக போகிறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி வணக்கம் வந்தனம் வருக. நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக.